இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய தாயாம் திருச்சபையானது மகதலா மரியா இவருடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. மக்தலா என்கிற ஊரைச் சேர்ந்த மரியாள். சகோதரர்களே, ஆமோஸ் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 6வது திருவசனம் இவ்வாறு சொல்லுகிறது: ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரை தேடுவோர் வாழ்வடைவார்கள். இது ஆமோஸ் 5:6 வசனம் சொல்லுகின்ற செய்தி. இங்கே ஒரு பெண்மணி ஆண்டவரை தேடுகிறார். இன்னும் ஒரு ஆழமாக சொல்லணும்னா, இந்த தேடுதலைத்தான் இன்றைய 3 வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது. முதல் வாசகம் பாருங்க, இனிமை மிகு பாடல். இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்குயிரான கணவரை தேடினேன், தலைவரை தேடினேன், அன்பரை தேடினேன். தேடுறாங்க, தலைவர் கிடைக்கல, கண்டே நல்லே கிடைக்கல. மறுபடியும் என்ன பண்றான்னு, சாமக்காவலர் நகரை சுற்றி எல்லாத்தையும் கேட்குறான். ஐயா, என் தலைவரை பார்த்தீங்களா, என் தலைவரை பார்த்தீங்களா கேட்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அப்பயும் நான் கண்டே நல்ல பார்க்க முடியல. உடலை மறுபடியும் தேடுறேன். சற்று அப்பால் சென்றதும் தேடினேன், என் ஆண்டவரை கண்டேன், என் உயிருக்குயிரான அன்பு தம்மை. சகோதரர்களே, திரும்பவும் ஆமோஸ் வாசிக்கிறோம் பாருங்க பாப். ஆண்டவரை தேடுவோர் வாழ்வார்கள். பாருங்க பாப்பா, இங்க ஆண்டவர் மீது ஒரு உள்ளம், ஒரு ஆன்மா எப்படி இயங்குது, இதற்கு சிறந்த உதாரணம் இந்த திருப்பாடல். ஆண்டவரே, என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது, என் உயிர் உம்மை தேடுது. என்ன திருப்பாடல் பாருங்க. திருப்பாடல் 63. என் உயிர் உங்க மேல தாகம் கொண்டு, என் ஆன்மா உங்க மேல தாகம் கொண்டுள்ளது, என் உயிர் உங்களை தேடுது. அதுக்கு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. திருப்பாடல் ஆசிரியர் பாருங்க பார்ப்போம். எப்படி என்னுடைய உயிர் உங்க மேல தாகம் கொண்டு எப்படி தேடுதுன்னு சொன்னா, நீரின்றி வறண்ட தரிசு நிலம் ஒரு நீருக்காக எப்படி தேங்குமோ, தண்ணி கிடையாது, காஞ்சி கிடக்குது ஒரு நிலம், அது தண்ணீரை கண்டா எவ்வளோ மகிழ்ச்சி வரும். தண்ணீர் அந்த நிலத்துக்கு உயிர் கொடுக்கும் இல்லையா, அந்த உயிரே நீங்க தான். அந்த திருப்பாட்டோடைய பொருளை யோசிச்சு பாருங்க. அப்போ நாம் ஆண்டவரை தேடுகிற பொழுது நாமளும் தரிசு நிலமாக கிடக்கிறோம். அவருடைய பெயர் தான், அவருடைய திருப்பெயர் தான், அவருடைய திருவுருவம் தான், அவருடைய வார்த்தை தான் எனக்கு உயிர். இந்த நிலையிலே என் ஆன்மா ஆண்டவரை தேடுது. இன்றைய 3ஆம் வாசகம் பார்க்கிறோம். நம்ம அன்னை மகதலா மரியா இந்த பொருளோடு தான் ஆண்டவரை தேடுறாங்க பாருங்க. கடலில் வந்து பார்க்குறாங்க, கடலில் இயேசப்பாவை காணோம், உயிர்த்து விட்டார், நமக்கு தெரியல. தூதர்கள் சொல்ல முற்படுறாங்க, யாரம்மா தேடுறீங்க, அவர் உயிர்த்துட்டாருன்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம், சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முந்தைய இவங்க பாருங்க பார்ப்போம், ஐயா என்னுடைய ஆண்டவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்படி அந்த உள்ளாக நான் வெளிப்படுத்துறாரு பாருங்க. என் ஆண்டவரை தூக்கிட்டு போயிட்டாங்க, எங்கன்னு தெரியல. எசப்பா நிற்கிறாரு. இங்கேதான் இந்த ஒரு காட்சி உண்மையில எனக்கு படிக்கின்ற பொழுது அப்படி ஒரு 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 சொல்றது, இப்படியெல்லாம் ஒரு 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 ஆத்மா கடவுளுக்காக இயங்குமா என்பதற்கான ஒரு உதாரணம் மகதலா மரியா. ஒரு திரைப்படம் ஒன்று, அந்த திரைப்படத்துல அப்பா என்ன பண்ணுவார், பிள்ளைய தன்னுடைய குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு பெண் வேஷம் போட்டுட்டு போவார். ஒரு சுச்சுவேஷன் வரும், அந்த மகளை குழந்தை என்ன பண்ணுவார், அப்பா அந்த பெண் வேஷத்தோடு இல்லையா கட்டி பிடிக்கின்ற ஒரு 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 காட்சியாளர் இருக்கு தன் குழந்தையை.
அப்போ அந்த குழந்தை தன் தந்தையை அடையாளம் கண்டு கொள்ளும், அப்பான்னு கூப்பிடும். அந்த பெண் வேஷம் போட்ட அந்த நபருக்கு இது திரைப்படத்தில் நபருக்கு இது இல்லை இல்லை அப்படி கூப்பிடக்கூடாது இல்லையா, ஆண்டின்னு சொல்லணும், இல்லை பெண் சொல்லணும், இல்லை அப்பான்னு சொல்லி சொல்லணும். எப்படிம்மா கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்கும்போது, என்னை இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது யாரு, எங்கள் அப்பா தான் பிள்ளை சொல்லணும். அந்த அந்த தொடுதலிலே அந்த பிள்ளை தனக்கான தந்தை உணர்ந்து பாருங்க. இதான் அந்த அந்த உள்ளார்ந்த உறவு என்பது, அந்த அந்த உயிரோடு கலந்த உறவு தான். ஒரு சிறு ஒரு பொறி போதும், நான் கண்டுபிடிச்சிருவேன் என்று. அவ்வளவு எதுக்கு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன், ரொம்பவும் போக வேண்டாம். ஒரு விசேஷத்துக்கு போகிற வச்சிங்களேன், ஒரு 100 செருப்பு அங்கே கிடக்கும். நம்ம எந்த செருப்பை போட்டாலும் நம்ம கரெக்டாக பொருந்துடும், நான் தெரிஞ்சிடும், இது இல்லை இது எந்தலும் கரெக்டாக தெரிஞ்சிடும். நம்முடைய செருப்பை போட்டால் தான் அது கரெக்டாக காலுக்கு பொருந்து, அந்த அந்த உணர்வோடு அந்த 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 பொருள் ஒன்றிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்களேன். மற்ற எந்த செருப்பு போனால் போடுங்க, அது காலுக்கு பொருந்து, அது இது இல்லை கரெக்டாக சொல்லிடுவோம். அப்போது அந்த உணர்வோடு அந்த அது வேற எப்படி அந்த அந்த உயிரோடு உணர்வோடு இந்த கலர்ந்த உறவுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது நம்ம கலக்கணும். அதான் ஒரு தோடு உணர்வே நமக்கு தெரியும். பெண்களுக்குரிய 4 குணம் சொல்லுவாங்க. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பயிர்ப்பு என்பதற்கான பொருள் தெரியும் அவங்களுக்கு, தொடு உணர்வு. தன் கணவன் தன் மேலே கை வச்சு கரெக்டாக பொண்ணு கண்டுபிடிப்பா, என் கணவனுடைய கரம் இதுன்னு சொல்லிட்டு தெரியும். அந்த தொடுதல் உயிரோடு கலந்து இருக்கும் அது பெண்ணுக்கு. அப்படிப்பட்ட ஒரு 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 உள்ளார்ந்த உறவை நாங்கள் வாசிக்கலாமா. ஆண்டவர் இயேசுவுக்கும் மகதலா மரியம்மாவுக்கும் இருக்கிற இந்த உறவு பாருங்க பார்ப்போம். ஏனம்மா இன்னும் யாரா தேடினா ஆடுறீங்க, மரியாதை பண்ண பிறகு தோட்டக்காரன் நினைச்சு, ஐயா நீர் அவரை கொண்டு போயிருந்தா எங்கே வச்சுக்கன்னு சொல்லுங்க, நான் அவரை தூக்கிட்டு போயிடுவேன். அதற்கு இயேசு சொல்ல பாருங்க, மரியா என்றார். அந்த மரியா என்கிற அந்த வார்த்தையிலேயே அவர் தான் ஆண்டவர்னு எப்படி கண்டுபிடிச்சு, ஒரு சொல், ஒரு குரல் ஒளியால் கண்டுபிடிக்க முடியுமா ஒரு நபர் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க பாருங்க. அடுத்த வார்த்தை ரபூனி, போதகரே. மரியா என்னை இப்படி எம்மளை இவ்வளோ பாசம் வச்சுக்காதேம்மா. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு மகதலா மரியாவுக்கும் இயேசப்பாவுக்கும் அந்த உள்ளார்ந்த ஒரு அன்பை பாரு. இதை போல் நம்மளை யார் தேடுவா சொல்லுங்க, அப்போ தேடணும். இன்றைய விழாவுடைய பொருளை தான் ஆண்டவரை இந்த உள்ளார்ந்த பற்றோடு ஆண்டவரை தேடணும். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கு எந்த பணியை ஆண்டவர் அந்த மாதிரி ஒப்படைக்கிறார் பாருங்க பார்ப்போம். நீ போ, சென்று என்ன பண்ணு, நான் உயிர்த்துங்கிற செய்தி போய் சொல்லு. நம்ம ஓடி என்ன பண்ணுறாங்க, நான் ஆண்டவரை கண்டேன் என்ன எல்லாரும் சொல்கிறாங்க, சீடரை சொல்கிறேன். உயிர்ப்பு செய்தியை முதலில் இந்த உலகிற்கு அறிவித்தவர் மகதலா மரியா. ஞாபகம் வச்சுக்கணும். அப்பேற்பட்ட ஒரு பேச்சினை ஏசப்பா என்ன பண்ணாரு, மகதலா மரியா அம்மாவுக்கு ஏசப்பா கொடுத்தார். சகோதரர்களே, இந்த விழா மிகவும் பொருளுள்ள விழா. இதற்கு முன்பாக இந்த விழாவானது 2016ஆம் ஆண்டு இந்த விழாவானது விழா அல்ல, அப்போ விழா கிடையாது, புனித மகதலா மரியா நினைவு என்ற அதை விட்டு இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த விழாவை திருவிழாவாக மாற்றினார். 2016க்கு பிறகு மகதலா மரியா திருவிழா என மாற்றினார். அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு மகதலா மரியாவுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புது பெயரை கொடுத்தார், திரு தூதர்களின் திருத்தூதர். சகோதரர்களே, அவருடைய தேடுதல், ஆண்டவருடைய ஏக்கம், அந்த தாகம் என்பது ஒரு நபரை எப்படி எங்கே கொஞ்சம் யோசிச்சது, நினைவாக இருந்த அந்த நாள் விழாவாக மாற்றப்பட்டது. இப்போ நம்ம ஆமோஸ்க்கு போகலாம். இப்போ ஆண்டவரை தேடுவோர் வாழ்வார்கள். இன்னைக்கு பாருங்க பார்ப்போம், எப்படி இருந்த ஒரு நாள் விழாவாக மாற்றப்படுகிறது. எதனால்? மகதலா மரியம்மாவுடைய தேடுதல், ஆண்டவர் மேற்கொண்ட தாகம். நாமும் ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவர் தாகம் கொள்வோம்.
நமக்கும் மகிழ்ச்சியான நாள் பிறக்கும். சந்திப்போம்.